ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு லாஸ்ட் மினிட் மேக்ஸ் சேனல். நம்ம எக்ஸசைஸ் 2.8 பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி நீங்கள் டெஃபினேஷன், எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சம்முக்குள்ளே போங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனை ஜீரோஸ்? நிறைய ஜீரோஸ் இருக்குது. ஓகே, டோன்ட் வரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜீரோ பின்னாடி லாஸ்ட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 4 நம்பருக்கு முன்னாடி நம்ம புள்ளி வச்சா போதும். எத்தனை கவுண்ட் பண்ணிட்டு வந்தோம்? 11. இதெல்லாம் டென்ஸில் போட்டுற வேண்டியதா, இன்ட்டு 10 பவர் 11 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்பர்ஸை மட்டும் எழுதிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் கவுண்ட் பண்ணதில் 11 வருது. அப்போ 10 பவர் 11 போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். அந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நமக்கு ஒரு டிஜிட் பாயிண்ட் இருக்கணும். நமக்கு ஒரு டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கணும். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் என்ன? இங்கே இருக்குது பாயிண்ட். ஸோ எங்கே கொண்டு போகணும்? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கொண்டு போகணும். அப்போ 1 2 3 3 தான். ஓகே, 3க்கு கொண்டு போனோம்னா 10 பவர் 3ன்னு எழுதியிருக்க வேண்டியதாக. பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எழுதிடணும். ஓகே, அடுத்த தேர்டு சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா, இந்த சைடு புள்ளி வச்சுருக்காங்க நம்பருக்கு, இந்த சைடு புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இதை பார்த்தாலே தெரியும் நெகட்டிவில் வரும். ஓகே, அப்போ நம்ம இந்த சைட்லேருந்து இப்படி கவுண்ட் பண்ண வேண்டியதா. 1 2 3 4 5 6 7 வருதா? இங்கே புள்ளி வச்சிட வேண்டியதான். இங்கே புள்ளி வச்சுட்டு 10 பவர் -7 போடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் அதே மாதிரி தான் இந்த சைடு இருக்குது. ஸோ 1 2 3 4. அப்போ 10 பவர் -4. நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். இடையில 0 இருக்குன்னு விட்டுறக்கூடாது. ஓகே, நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். அப்போ 9.0000002 இன்ட்டு 10 பவர் -4. செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? அதே மாதிரி தான். இந்த பக்கம் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் கொடுத்துட்டாங்க. நமக்கு நம்பர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 3.459 இருக்குது. அப்போ 6 டிஜிட் வரணும். நம்ம ஜீரோஸு நம்பர்ஸு எல்லாத்தையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 3 எழுதிடுங்க. 4 5 9 1 2 3. அப்போ பேலன்ஸ் எத்தனை தேவை? 6க்கு 3 தேவை. அப்போ 3 0 போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே நம்பர்ஸை எழுதிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்து கவுண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்னது? 5.678 இன்ட்டு 10 பவர் 4. ஆல்ரெடி இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 0 தான் நம்ம சேர்க்க வேண்டி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 1.00005 இன்ட்டு 10 பவர் -5 இருக்குது. -5னா அங்கிட்டு கொண்டு போயிடணும். ஓகே, அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ 1 இந்த 5 ஒரு 4 டிஜிட் தேவை. அப்போ ஒரு 4 0 போட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கவுண்ட் பண்ணும்போது 1 இருக்கா? 1ல் தான் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 வரைக்கும் வரும்போது 5 டிஜிட் வரணும். 1 2 3 4 5 வந்துருச்சா? அதனால தான் 10 பவர் -5க்கு 4 0 போட்டிருக்கேன். ஓகே, ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 10 பவர் -7 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ மீதி எத்தனை 0 போடணும்? 6 0 போடணும். ஸோ 0.602 கொடுத்துருக்க நம்பர்ஸை அப்படியே எழுதிக்கணும். ஓகே, ஜீரோஸ் இருக்குன்னு இடையில விட்டுறாதீங்க. எத்தனை ஜீரோஸ்? 6 ஜீரோஸ் போட்டு அப்புறம் நம்பர்ஸ் எழுதணும். ஓகே, 7 -7 இருக்கிறதுனால. தேங்க்யூ.